ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எதுக்காக இந்த ஓட் வாய்ஸ் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான நாள், எலெக்ஷன் டே. ஸோ எல்லாரும் ஓட்டு போடுற எல்லாருக்குமாக தான் இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓட்டு போடுறவங்களோட கணக்கு வந்து சுமாராக சொல்கிறேன், ஒரு 5,67,00,000 பேர் இருப்பாங்க. இதில் நம்ம ஒரு கோடி லெஸ் பண்ணிட்டா கூட 4,67,00,000 பேர் இருப்பாங்க. ஒரு 4 கோடி பேருக்கு கணக்கு வச்சா கூட இப்போ எல்லாருக்குமே ஓட்டுக்கு காசு கொடுத்துருப்பாங்க இல்லையா? 1000லேருந்து 2000, 3000ன்னு ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி காசு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கலாம். இந்த 4 கோடி பேருக்கு அப்ராக்சிமேட்டாக கணக்கு வச்சா கூட இந்த ஓட்டுக்காக மட்டும் 4000 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. இது போக யூடியூப் ஆடு, டிவியில் வர ஆடு, அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லாக ஓட்டுற போஸ்டர், இதுக்கு முழுக்க மட்டுமே 500 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருப்பாங்க. சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்ல இருந்து பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த ஓட்டு கொடுக்கணுன்றதுக்காண்டி அவங்களுக்கு மட்டுமே தனிப்பட்ட முறையில் ஒரு 500 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. பிரச்சாரம் நடத்துறதுக்கு, கட்சி கூட்டம் நடத்துறதுக்கு, அந்த கட்சி கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கறதுக்குன்னு சொல்லிட்டு மட்டும் ஒரு 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன கட்சியில இருந்து பெரிய கட்சி வரைக்கும் ஆள் சேர்க்கறது, அவங்களோட கட்சியில சேர்க்கறதுக்காண்டி ஒரு 5000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேட்டா பார்த்தா இது எல்லாத்தையும் பார்த்தா கூட 11,000 கோடி வருது. இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது. இன்னும் நம்மளுக்கு தெரியாம எவ்வளவு கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்கன்றது நம்மளுக்கு தெரியல. இதுவே ஒரு அப்ராக்சிமேட் கணக்கு தான். இது அவ்வளவுமே யாரோட காசுங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால காசு வாங்கினீங்கன்னாலும் பரவாயில்ல. நிறைய பேர் இன்னும் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் காசு வாங்கிட்டேன் அதனால இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றீங்க. இது அவ்வளவுமே அவங்களோட காசுக்கெல்லாம் கிடையாது, நம்மளோட காசு தான். அது எல்லாருக்குமே தெரியும். நாளைக்கு தான் எலெக்ஷன் டே. இந்த ஒரு நாள் நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்னா அடுத்து தொடர்ந்து 5 வருஷத்துக்கு நம்ம ஏமாந்துருவோம். அதனால எல்லாரும் நல்லா யோசிச்சு நல்ல முடிவெடுங்க, நல்லபடியா ஓட்டு போடுங்க. நாளைக்கு என்னோட ஓட்டும் இருக்குது. ஓட்டு முடிச்சுட்டு நான் யாருக்கு ஓட்டு போட்டேங்கிறதையும் நான் சொல்றேன். நீங்களும் யோசிச்சு நல்ல முடிவா எடுங்க. வெல்லட்டும் தமிழ்நாடு.